எவ்வளவோ ரியாலிட்டி ஷோக்கள் இருந்தாலும், மக்களுக்கு ஒரு சிலது ரொம்பவே பிடிச்சிடும். அதுலயும் குழந்தைகளினுடைய திறமையை வளர்த்து, அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ரியாலிட்டி ஷோக்கள் நெறையவே இருக்குது. அதுல ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர். இதுல இப்போ சீனியர் 11 உடைய எபிசோடு முடிஞ்சிருக்கு. அதுல என்ன இருக்கு அப்டின்னா, நிக்கில் அவர்கள் முதலிடத்த பிடிச்சிருக்காங்க. சரண்ராஜ் அவர்கள் ரன்னர் அப் ஆகியிருக்காரு. இந்த நிலையில நெறைய பேரு சரண்ராஜ் அவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா, சில இடங்கள்ல ரொம்பவே பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவர்களை விட நிக்கில் அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக இருந்திருக்கு. அதாவது ஓட்டுகள் அடிப்படையில செலக்ட் பண்ணதுனால, அவருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஓட்டு அதிகமாக இருந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதனால தான் இப்போ நிக்கில் அவர்கள் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லோருமே பேசி வராங்க. இந்த நிலையில அதில இருக்கக்கூடிய ஜட்ஜுகள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியா பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள தெரிவிச்சிருந்தாங்க. அதில மிஷ்கின் அவர்கள் சரண்ராஜ் அவர்கள அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. அதேபோல நெறைய பரிசுகள சரண்ராஜ் அவர்களுக்கு மிஸ்கின் அவர்கள் குடுத்துருக்காரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இருந்தாலும் இப்ப பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜ் அவர்களுக்கு நெறையவே பரிசு குடுத்துருக்காரு. அவர் அவருடைய கின்னஸ் சாதனைய ரொம்பவே பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால நிச்சயமாக அவர் அதில வின் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்கள தெரிவிச்சிருக்காராம். நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இன்னும் நெறைய பண்ணணும். நீ நெறைய இன்னும் வெற்றிகள் அடையணும் அப்படின்னு வாழ்த்துக்கள தெரிவிச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம, எனக்கு சான்ஸ் கிடைச்சா உன்னையும் என்னுடைய படத்தில நான் பாட வைக்கிறேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காராம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஒரு நல்ல திறமையும் மிக்க ஆட்கள நம்ம பாராட்டுறது, வளர்த்து விடுறது அப்படின்றது ரொம்பவே மிகப்பெரிய விஷயம். அத மிஸ்கின் அவர்கள் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஆதிக் ரவிச்சந்திரன், அஜித் இருவருமே அடுத்த ஒரு படத்துல இணைய போறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனா அஜித் அவர்களுடைய சம்பளமும் சரி, ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படத்திற்கான பட்ஜெட்டும் சரி அதிகமாக இருக்கிறதுனால தயாரிப்பாளர்கள் யாரும் முன் வரல அப்படின்ற மாரி சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல இப்ப அஜித் அவர்கள் அதேபோல அனில் அவர்கள் வரப்போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. வேல்பாரி படத்த கூட அவங்க தான் தயாரிக்க போறதாவும் சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.